தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 20/5/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவைகளை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே என்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் அவருடைய சேனைகளுக்கு நீங்கள் அவருடைய மந்தைகளுக்கு ஆட்களை சேர்க்கும் பொழுது, பரிசுத்தவான்களாக பிறரை மாற்ற நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது, அல்லது நீங்களே பரிசுத்தவான்களாக மாற வேண்டும் என்று முயற்சி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அது சாத்தானுக்கு பிடிக்காது. உடனே எப்படியாவது உங்கள் முயற்சியை தோல்வியடைய செய்ய வேண்டும், உங்களை நரகத்தின் பிள்ளைகளாக மாற்ற வேண்டும், கர்த்தருக்கு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவதை கெடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு சிலருடைய மனதில் அவன் புகுந்து உங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது கூறி பொய்யான வார்த்தைகளை கூறி உங்களை பகைக்க செய்து நீங்களே உங்களை வெறுக்கின்ற அளவிற்கு சாத்தான் உங்களுக்கு கண்ணிகளை வைத்து துன்பத்தில் அகப்படுத்துவான். பிரியமானவர்களே, கர்த்தர் கூறுகின்றார், அப்படிப்பட்ட துன்பங்களை நீங்கள் சகிக்கும் பொழுது பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நீங்கள் அந்த துன்பத்தை சகித்து மேலும் மேலும் எனக்காக நீங்க ஓடி ஓடி நிந்தைகளையும் அவமானங்களையும் பொருட்படுத்தாமல் எனது மந்தைக்கு ஆட்களை சேர்க்கும் பொழுது நீங்கள் அனுபவித்த நிந்தைக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் நிச்சயமாக தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே அந்த நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் பொய்யான வார்த்தைகளுக்கும் நீங்கள் கலங்காமல் கர்த்தருக்காக ஓடி ஓடி உழையுங்கள், இன்னும் பரிசுத்தவான்களாக மாறுங்கள். கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் எதிரிகள் முன் உயர்த்த போகிறார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக உங்களுக்காக நாங்கள் ஓடி ஓடி உழைக்கும் பொழுது, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும் பொழுது, நாங்களும் பரிசுத்தவானாக வாழ முயற்சி எடுக்கும் பொழுது சாத்தான் எங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் சகோதர சகோதரிகள் மூலமாகவும் பொய்யான வார்த்தைகளை கூறி எங்களை நிந்தித்து எங்களை தீமைகள் செய்வதற்கு பிறர் எங்களுக்கு தீமை செய்ய பிறர் எங்களை துன்புறுத்த காரணமாக அமைவான். அப்பொழுது நாங்கள் சோர்ந்து போய்விடுவோம் என்று சாத்தான் நினைக்கின்ற அந்த நினைவுகளுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு விடாமல், சாத்தான் எத்தகைய துன்பங்களை தந்தாலும் நாங்கள் போராடி ஜெபித்து உமக்காக ஓடி ஓடி உழைக்க வேண்டும். அப்பொழுது எங்களையும் எங்கள் சந்ததியையும் உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன் என்று நீர் கூறின இந்த வார்த்தைக்காக நன்றி கூறுகின்றோம் அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உமக்காக ஊழியம் செய்து அதனால் துன்புறுத்தப்பட்டு இனி இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடக்கூடாது, நாம் ஒதுங்கிவிட வேண்டும் என்று ஒதுங்க நினைக்கின்ற சகோதரன சகோதரிக்கும் நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இனி எந்த சூழ்நிலையும் அப்பா சாத்தானுக்கு செவி கொடுத்து விட மாட்டோம். உலகில் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். தலை நிமிர்ந்து உமக்காக ஓடி ஓடி உழைப்போம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் பொருத்தனை செய்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னும் பரிசுத்தவானாக மாற்றி மந்தைக்கு கோடி கோடி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த எங்களை பயன்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.